நம்முடைய பார்வை அந்த சஜிதா செய்யற இடத்தை தான் பார்க்கணுங்கிற எந்த சட்டம் கிடையாது. பொழுதுகிட்டு இருக்கும்போது நமக்கு எது தடைன்னு கேட்டா அண்ணாந்து பாக்குறது இருக்குல்ல, அதுதான் தடை. மற்றபடி சைடுல இப்படி பார்த்தாலும் குற்றமான குற்றம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது குர்ஆனை பார்த்து ஓதும் போதும் அவர் குர்ஆனை பார்த்துட்டு போறாரு, என்ன உங்களுக்கு தடை? அதுல ஒரு தடையும் கிடையாது. ஆனால் குர்ஆனை ஓதுதல் என்பது இப்படி வச்சுட்டாருன்னு வைங்களேன், ஒரு கை தான் நெஞ்சில இருக்கும், இன்னொரு கை போன்ல இருக்கும். பார்த்து ஓதுறது என்பதற்கு தடை இல்ல, அதை கையில வச்சு ஓதுறதுக்கு தான் தடை வரும். ஏன் வரும்? கையை கட்டணுங்கிற சுண்ணத்தை அடிபட்டு போய் விடுகிறது. அப்ப என்ன செய்யலாம்னு கேட்டா ஸ்கிரீனை பார்த்து ஓதலாம். அது பார்த்து ஓத நினைத்தாரையானால் டிவியில ஓட விட்டு அதை பார்த்து ஒரு டிவியில ஓடுற மாதிரி செட் பண்ணிக்கிற முடியும். அதை பார்த்து ஓதுனாருன்னா கையையும் கட்டிக்கிடுவாரு, எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதுல அல்லது குர்ஆனை ஃப்ரேம் மாதிரி வச்சு பிரிச்சு வச்சுட்டு அந்த பேப்பரை பார்த்து ஓதுறாருன்னு வைங்க, அது தப்புன்னா தப்பு கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனை ஓத சொல்லிட்டான், மனப்பாடம் பண்ணா மனப்பாடத்துல ஓதுவாரு, மனப்பாடம் இல்லைன்னா பார்த்து ஓதிட்டு போறாரு, எழுதி வச்சதை படிச்சு ஓதிட்டு போறாரு, அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இது மட்டும் கவனிச்சுக்கணும். என்னது? நெஞ்சில் கை கட்டுறது சுண்ணத்து அடிபடாத வகையில் உங்களுக்கு பார்த்து ஓத முடியும் என்று இருந்தால் தாராளமா பார்த்து ஓதலாம். பார்த்து ஓதுவது எந்த ஒரு தடையையும் ஏற்படுத்தாது.